பருப்பு புளி வச்சோம் இல்லையா, இப்போது புளி கரைச்சி வச்சாச்சு. புளியெல்லாம் கரைச்சி வடிகட்டி ரெடி பண்ணிட்டுருக்கேன். இப்போது இன்றைக்கி அவரைக்காய் சாம்பார், கேரட்டு பொரியல் அது பண்ணுறதுக்கு போட்டுருக்கேன். ஃபஸ்ட்டு பொரியலுக்கு எண்ணெய், சாம்பார் தாளிப்புக்கு எண்ணெய், வரமிளகாய், சாம்பாருக்கும் வரமிளகாய், கடுகு, பொரியலுக்கும் கடுகு வெடிக்கும் வேண்டும். கடுகு வெடிக்கிறது. இந்த பக்கம் சாம்பார், இந்த பக்கம் பொரியல். சாதம் பருப்பு வச்சாச்சு. காய் நறுக்கி அலசி வச்சு புளி கரைச்சி வச்சு எல்லாம் பண்ணியிருக்கு. ரெண்டு அடுப்பு தானே. சாதம் பருப்பு வச்சாச்சுன்னா 2 அடுப்பு இருந்ததுன்னா சாதம் பருப்பு வச்சாச்சு, புளி கரைச்சி வச்சாச்சு. புளி கரைச்சி வடிகட்டி எல்லாம் பண்ணி வச்சாச்சுன்னா 2 கடாயை போட்டால் 2 வடிக்கிறது. இது சாம்பாருக்கு வெந்தயம் வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா வெந்தயமாக போட்டால் சில பேருக்கு பிடிக்க மாட்டேங்கிறதுன்னு வெந்தயத்தை வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். அது சாம்பாருக்கு போட்டாச்சு. அதோட பெருங்காய பொடி போட்டு எடுத்தோடனே இந்த அவரைக்காய் நல்லா தூக்கிக்கிட்டு நல்லா கலக்கணும். இந்த பச்சை வச்சு போக நல்லா கலரிட்டு அதுக்கு முன்னாடி கறிக்கு பொரியலுக்கு 2 கடலை பருப்பு, 2 உடச்ச உளுத்தம் பருப்பு அதை போட்டு ஜாலை நல்லா இது பண்ணோன்னா சிவக்கும். அதுக்குள்ளேயே அது வதங்கிடும், இது சிவக்கும். ஒரு நல்லா சிவக்கோடனே இந்த கேரட் நெருக்கி அலசி வெளியே வச்சுருக்கோம் இல்லையா, இந்த தூக்கி அதில் போட்டோம். காயை அதுக்காக சில பேர் பச்சையாகவே போட்டுருவாங்க. அது என்னதான் இருந்தாலும் காயை வதக்கிட்டு போட்டோம்னா அது ஒரு டேஸ்ட்டு சாம்பார் வச்சுக்கலாம். புளி தண்ணியில் கொதிக்கட்டியே போட்டால் அது எண்ணெய் கலவை குறைச்ச வைப்பாங்க. அது பச்சை வச்சு அடிக்கும் எனக்கு இருந்தாலும். இது ஒரு காயே போட்டு எண்ணெய் விட்டு தாளிப்பு போட்டு இந்த வதக்கி கொட்டி இந்த கரைச்சி வச்ச புளியும் அதில் ஊற்ற வேண்டியது. கரைச்சி புளி வெட்டி வச்சுருக்கேன் புளினா இல்லாத. அடுத்தது அதுக்கு தேவையான உப்பு, நம்ம எந்த அளவுக்கு யூஸ் பண்ணிக்கிறோம் உப்பு அந்த அளவுக்கு உப்பு போட்டுருந்தாங்க. அவங்க உங்களுக்கு தேவையான உப்பு போட்டாச்சு. அடுத்தது சிறிது போல மஞ்சத்தூள், நெக்ஸ்ட்டு சாம்பார் தூள், போட்டு நல்லா கரையை விட்டோம்னா கலரி விட்டோம்னா நல்லா கொதிக்கும். இந்த மிளகா பொடி, புளி வாசனை, பச்சை புளி வாசனை எல்லாம் போகும். சாம்பார் நல்லா துண்டாக கொதிச்சதுக்கப்புறம் பருப்பை கரைச்சி அதில் நீக்க வேணுங்கிறவங்களுக்கு நீக்க, கெட்டியாக இருந்தால் கெட்டியாகவே போடணும்னா சாம்பார் பருப்பில் கொஞ்சமாக ஜலம் விட்டு அதில் கொட்டியாச்சுன்னா கீழே வச்சு 2 பச்சை கருவேப்பிலை போட்டாச்சுன்னா சாம்பார் போகிறது. இது நல்லா கலரி வச்சேன். இதுக்கு கரெக்டாக கொஞ்சமாக, ஏன்னா கேரட் இல்லையா சில பிடிக்கும், சில ஒரே உப்பு கிடைக்கும். அதுக்குனால இந்த அளவுக்கு உப்பு, இந்த கேரட்டோட வகையை பொறுத்திருக்கு உப்பு. ஒரே ஒரு சிட்டுக்கு மஞ்சள்
கை ஜலம் தண்ணி, ஒரு கை தண்ணி தெளித்தோம்னா காந்தாத கைனாலும் காய் நல்லா மெது வேணும். வெந்தோடனே இந்த தேங்காய் திருவி வச்சுருக்கேன். இந்த தேங்காயும் அதில் நமக்கு எந்த அளவுக்கு தேங்காய் தேவையோ, சில பேருக்கு நிறையா தேங்காய் தேவை, சில பேருக்கு குறைச்சி தேவை, எந்த அளவுக்கு நமக்கு தேங்காய் தேவையோ அதை போட்டு இறக்கியாச்சுன்னா கேரட் பொரியல். இதை பருப்பு கரையை விட்டு கொட்டியாச்சுன்னா சாம்பார், அவரைக்காய் சாம்பார். இன்றைக்கி இதேமாரி எல்லோரும் பண்ணி பார்த்து என்னோடய யூடியூப் சேனலுக்கு பெல் ஐக்கனை தொட்டு ஆதரவு கொடுங்க, சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.